சரி, இப்போ உங்களுக்கு சின்ன டவுட் வரலாம். மெயின் இன்கமர்ல ஏன் சிபிசிடி யூஸ் பண்றாங்க? சிபிசிடிக்கு பதிலாக கிரவுண்ட் ஃபால்ட் சிஸ்டம் எல்எஸ்ஐஜின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிரேக்கர்ல பாத்தீங்கன்னா மைக்ரோலாஜிக்கல் செட்டிங்ஸ் வரும் எல்எஸ்ஐஜின்னு. கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கும் இந்த சிபிசிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது இன்டர்வியூ கொஸ்டின், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கிரவுண்ட் ஃபால்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை ஃபால்ட் கரண்ட் எங்கெல்லாம் அதிகமா இருக்கும். லைக் மெயின் இன்கமர் பேனல்ல கிரவுண்ட் ஃபால்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஃபால்ட் கரண்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20% ஆஃப் இன்கமர் இருக்கும். அது பிரேக்கர் ரேட்டிங் என்னவோ அதை பொறுத்து இருக்கும். அது மினிமம் 80 ஆம்பியர்ல இருந்து மேக்ஸிமம் 400 ஆம்பியர் வரைக்கும் கூட உங்களுக்கு கிரவுண்ட் ஃபால்ட் செட்டிங்ஸ் வைப்பாங்க. பட் சிபிசிடி என்ன பண்ணுவாங்கன்னா சென்சிட்டிவ் எர்த் லீக்கேஜ். லைக் இப்போ இந்த பேன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட் லோடுக்கு தான் போகுது. ஸோ கிச்சன் உங்களுக்கு தெரியும் ஹியூமனோட கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 ஆம்பியர் 40 ஆம்பியர்லாம் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மில்லி ஆம்பியர் 30 மில்லி ஆம்பியர் 100 மில்லி ஆம்பியர் லீக்கேஜ் இருந்தா கூட அதை சென்ஸ் பண்ணி இமீடியட்டா ட்ரிப் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ரிஸ்க் அதிகம் இல்லை, ஹியூமன் கான்டாக்ட் இருக்கிறதுனால ரிஸ்க் அதிகம். இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃபால்ட் வந்துட்டு ஃபால்ட் கரண்ட் ஆனதுக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணி ட்ரிப் பண்ணி கொடுக்கும். பட் சிபிசிடி அப்படி கிடையாது. உங்களுக்கு லீக்கேஜ் இருக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சாலே உங்களுக்கு இஎல்ஆர் பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் உங்க கேபிள்ல லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அது 30 மில்லி ஆம்பியர் வரைக்கும் அலோவ் பண்ணும். உங்க செட்டிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிப் பண்ணி கொடுக்கும். ஸோ சிபிசிடி பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் எர்த் ஃபால்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். கிரவுண்ட் ஃபால்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹை லெவல் ஃபால்ட் கரண்ட்டுக்கு ஜி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜி ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா மெயின் இன்கம்ல இருக்கும், எல்வி சிஸ்டத்துல இருக்கும், ஸ்டார்டிங்ல இருக்கும். சிபிசிடி பாத்தீங்கன்னா எண்டு, அதாவது லோடுக்கு பக்கத்துல இருக்கும். அதாவது லோடு சிபிசிடிக்கு அப்புறம் தான் லோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேபிள் இன்சுலேஷன், ஏஜிங் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சிபிசிடி யூஸ் பண்றதுனால உங்களால டிடெக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.